பொம்பளை புள்ள தானே நீ? அடக்க உடக்கமா வீட்டில் இருக்கு தெரியாதா அவனுக்கு? வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு ஒத்தாசையா இருக்கலாம்ல. ஆனால் அவனா காலங்காத்தால் தலையை வச்சுக்கிட்டு போக வேண்டியது. நைட்டு என்ன இடத்துக்கு வரனே தெரியல. இந்த காலத்து பிள்ளைங்க எங்க கேட்குறீங்க? யார் பேச்சும் கேட்கறதில்ல, அடங்குறதே கிடையாது. சரிங்க அத்தை, இனிமேல் நான் வேலைக்கு போகல. வா. ஏய், என்ன வேலைக்கு போலியா? ஏன் சோகமா நின்று இருக்க? இனிமேல் வேலைக்கு போகக்கூடாதுன்னு அத்தை நேற்று திட்டினாங்க. என்னடி சொல்ற? ஆமாங்க. சரி வா, அம்மாட்ட நான் என்னன்னு கேட்குறேன். மா, என்னடா ஏன்டா அப்படி கத்துற? எதுக்குமா அர்ச்சனாட்ட அப்படி பேசின? என்ன பேசுன? பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு வேலைக்கு போனோம்? நான் ஒண்டியா கிளம்பிங்க கஷ்டப்படுறேன்ல, எனக்கு கூட மட ஒத்தாசையா இருக்கலாம்ல வேலையை விட்டுட்டு. இங்க பாரு, முடிஞ்சா வீட்டுல இருந்து வேலையை பார்க்க சொல்லு, இல்லையா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு. பொண்ணா இருந்தா அவ வேலைக்கு போக கூடாதா? நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டும். அவ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானே இருக்கா. உனக்கு ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லு, அது எப்படி செய்யலான்றத பேசுவோம். தெரியாம தான் கேட்குறேன். நான் என்ன கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து வேலைக்கா போயிட்டு இருக்கேன்? இங்க பாரு, பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிச்சினா என்ன எதுவும் பேச மாட்டாங்க. உன்னதான் ஊர் உலகம் காரி துப்போ, கையால் ஆகாதவன், புரியுதா? என்னால உங்களை யாரும் தப்பா பேச வேணாம். நான் வேலையை விட்டுடுறேன். நீங்க 2 பேரும் சண்டை போடாம மட்டும் இருங்க. இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. முதல்ல வேலையை விட்டுட்டு வந்து வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்து எனக்கு ஒத்தாசையா இருக்கு, அது போதும். அம்மா, அவ ஏன் வேலையை விடணும்? அவளை வேலையை விட சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. நீங்க யார் சொல்றதுக்கு? அவ வேலைக்கு தான் போவா. கடைசி வரைக்கும் பொண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணுமா? அவங்க வேலைக்கு போனா 4 பேரை பார்ப்பாங்க, 4 விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. அவங்களும் அவங்க சொந்த காலில் நிற்பாங்க, புரியுதா? லூசடா நீ? பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க தான் எதிரி. இப்ப கூட பாரு, நீ தான் அவளை வேலைக்கு போவானான்னு சொல்ற. உன்னெல்லாம் என்ன சொல்றது? என்னங்க, எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அத்தை எப்படிலாம் பேசாதீங்க. அத்தை, நீங்க இவ்வளவு வருஷத்துல ஒரு நாளாவது வேலைக்கு போகணும்னு நினைச்சிருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க. ஆசை இருந்திருக்கும், அப்போ உங்களுக்கு போறதுக்கான சூழ்நிலை அமையல. இப்ப எனக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் போறேன். நீ பாருமா, இந்த உலகத்துல பசங்க பொண்ணுங்க 2 பேருமே ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனா பசங்களை விட பொண்ணுங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களுக்கு பிடிச்சது பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குமா? அவங்களுக்கு அவங்கள பிடிச்சதை பண்ண விடுங்க.